நாட்டை கெடுக்க நான் சொந்தமா பந்தமா அத்தை போனா மாமா போனா என் ஏழாடு தட்டி கொடுத்தாரியா அடே பணம் விட்டு பண்ணு இந்த ஊரை கெடுக்க வந்தியா இல்லன்னா இந்த நாட்டை கெடுக்க வந்தியா? ஊரையும் கெடுக்க வரல நாட்டையும் நான் கெடுக்க வரல. பூமியில ஒரு பெண்ணா பிறந்து விட்டால் ஆமா உள்ளூர்ல முறை மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பாங்க. பக்கத்து இருந்த மாப்பிள்ளை பார்த்து ஆமா திருமணம் செய்து கொடுத்தா அந்த வீட்டுக்கு நீ சோத்துக்காலை எடுத்து வச்சு எல்லா குடும்பம் இருக்குதா? மாமனார் மாமியார் ஒத்தா ஓரத்தி மூத்தார் கோந்தார் ஆமா எல்லா குடும்பம் இருக்கும். அந்த பெண்ணு என்ன வேணும்? 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு எல்லாரும் செத்துணும். மாமனார் மாமியார் ஒத்தா ஓரத்தி மூத்தார் கோந்தார் ஆமா எல்லாரும் செத்துணும். நானும் என் ஆம்பளையார் மட்டும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அந்த பெண்ணு வேண்டாம். ஒரு பெண்ணு வேண்டலாம். நீ 5 மணி நெல்லு குத்தி அங்காளம்மா தாயாரு ஆம்பளையார் சாவுன்னு சொல்றேன். எந்த விதத்திலையும் நான் காத்தோட்டமா இருக்க முடியும். அப்பதான் கொட்டி வச்சிரு பூ வச்சிரு போட கொட்டி தெரு நடந்து போக கூடாது. காலையில 8 மணிக்கு கிளம்பி மணியால 12 மணிக்கு வீடு வந்தா எந்த அவனையும் கேட்க மாட்டாங்க. ஆமா சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்பி நைட்டு 12 மணிக்கு வந்தா ஒண்ணு முத்தமா கொடுப்பாங்க. நீங்க மணி ஆடிட்டுலாம் சொல்லிட்டு போறீங்க. நான் வேலைக்கு போயிட்டு வந்து 9 மணிக்கு கிளம்பி போயிடுறேன். எப்படா 12 மணிக்கு கடை திறப்பாங்க. 1 கோட்டா 2 கோட்டா நல்லா குடிச்சு பாந்தி எடுத்துட்டு அதே தலை விட்டு ஆடிட்டு வீட்டுக்கு எப்படி வரீங்க? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறானாக்கா 200 ரூபாய் செலவு பண்ணி ஒரு அஸ்மிக்கு சாப்பிட்டு வருவான். ஆமா சாப்பிட விட அப்படியே போய் மூத்திரத்தை கொடுக்க பொண்டாட்டி ஏத்துக்குவான். ஒரு வாரத்துக்கு சனிக்காம ஞாயிற்றுக்கிழமை குடிக்கலாம். டெய்லி வேலை குடிப்பாங்க. புண்டு தருவனே ஒரு பூமியில ஆம்படான்னு ஒண்ணு செத்துட்டான். இந்த தலையில பூ வைக்க முடியாது. அந்த பூ எனக்கு வேணாம். கார்த்திகை மாசத்துல ஒரு முறை 150 ரூபான்றாங்க. அந்த பூ வாங்கி வச்சா வைக்கட்டேன். ஆனா ஆம்படான்னு ஒண்ணு செத்துட்டான். நெத்தில பொட்டு வைக்க முடியாது. அந்த குங்குமம் எனக்கு வேணாம். ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குங்கும காலியாகும். இன்னைக்கு கூட இல்ல துடி எதிர்விட்டு கனிமாட கடை வாங்கி சொல்லுங்க. திருநமலை போல வாங்கி வந்து தரண்டி. ஆனா ஆம்படான்னு செத்துட்டா கையில வலையில போட முடியாது. அந்த வலையில எனக்கு வேணாண்டா. ஒரு ஏரி வலிக்கு போகல, நடுறாட போகல, களைப்பறிக்க போகல, வீட்டுல ஜாமா கை முடியல. ஆமா ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கு தெருவில் நடந்து போக முடியல. சில சத்தம் போட்டு கண்டுபிடிச்சாங்க. பாடு முந்தாடி நல்லா சொல்லு. முந்தாடி சொல்றாங்க. முந்தாடி சொல்லு மாமியாடு போய் சொல்லு போ. அப்புறம் மெட்டி இருக்காது. அந்த மெட்டி வேணாம் சட்டி வேணாம் பின்னாடி கைட்டு காரன் சொல்லிட்டேன். கடைசியில ஆம்பளை ஒண்ணு செத்துட்டா கைத்துல தாலி இருக்காது. அந்த தாலி வேணாம் சொல்லிட்டு அடுத்து ஆணில் மாட்டி வச்சு சொல்லிட்டேன். திருவண்ணாமலை போறாங்க இல்ல திருவள்ளூர் போறாங்க. 5 ரூபா குத்து 10 ரூபா குத்து மஞ்சள் கறி வேணும் வராங்க. வாங்கி வந்து திமுக விநாயகர் துணை நாங்க வேணாம். மாநகர மேயர் திமுக விநாயகர் துணை மாநகர மேயர் திருவண்ணாமலை நிர்மலா வேல்மாறன், மாநகர் செயலாளர் கார்த்திக் வேல்மாறன், 7வது வார்டு திருவண்ணாமலை வக்கீல் வா செந்தில், உடையநந்தல் எக்ஸ் தலைவர் தேன்மொழி பெருமாள், முன்னாள் தலைவர் எக்ஸ். ஆமா இதோ கம்பெனிக்காக 500 ரூபாய் கொடுத்துள்ளார். அவர் குடும்பத்தின் மகமாரி அம்மனும் திரௌபதி அம்மனும் அதோட சிவபெருமானும் கோபாலகரனும் கட்டி காப்பாற்றி சிவேசையா தாலி வாங்கி திருநாவளி போறாங்க. 10 ரூபாய் எடுத்து நல்லா வாங்கி வந்து எல்லாம் இறுக்கி கட்டிடுறாங்க. ஆமா ஒரு பொம்பளை எத்தனை அது ஒரு 3 டன் வெயிட் இருக்கு அந்த தாலி. உன்னால முடியாது. அப்புறம் கேக்குறேன். ஆனா கடைசியில் ஒண்ணு சொன்னிய காலுக்குடி நெல்லு குத்தி காளியம்மன் தாயாரு யாரு வாழணும்? அவர் தான்டா. அவர் எவரு? அவர் பேரை கூட சொல்ல ஆம்படியா சாவணுமா கல்லாம்படியா வாழணுமா? அவரு
கல்ல புடிச்சு வச்சிருந்தா விதவிதமா புடவை கட்டலாம், ஜாக்கெட் போடலாம், போட்டு வைக்கலாம், பூ வைக்கலாம். ஆமா. சினிமா இது ஒரு நேரத்துக்கு 2000 கொடுப்பாங்க. சினிமா கிட்ட பொறுப்பாக்கு ஓ ஆளுலாம் மாட்டோம்னா ₹1 எதிர்பார்க்க முடியாது. வாங்கிட்டு யாருன்னா மாட்டுவாங்களா? ஒரு வேலைக்கு ஒரு அடி சட்டி இட்லி தின்ற ஒன்னு யாரும் மாட்டுவா? நான் எப்படி மாட்டு உங்க ஊர்ல என்ன ஜேசிபி வந்து ஈத்துட்டு போவாங்க எல்லாம் பாரு. திருவண்ணாமலை தேர் பேருக்கு அவர் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் உன் டியூட்டில கஷ்டம். போடா வேற யாருன்னா வச்சுக்க போடா ஆட்டு அங்கே படுப்பாங்க. போறியாங்கடா உடம்பு கட்டியாலே இருப்பேன். நான் அப்படியே திருவண்ணாமலையில் வளர் அருணாச்சலேஸ்வர தினம் தொழுதென வருவாய். எந்த கரும வினையறவே தருணஞ்சனை ரட்சித்து மரணம் இல்லாத வரம் தருவாய். திருவண்ணாமலையில் வளர் அருணாச்சலேஸ்வர தினம் தொழுதென வருவாய். எந்த கரும வினையறவே வரம் தரும் முதல் தெய்வம் நீயே ஐயா, வரம் தரும் முதல் தெய்வம் நீயே. அஞ்சி வள்ளலார் பிள்ளையை பிறந்தாயே. வரம் தரும் முதல் தெய்வம் நீயே ஐயா, வரம் தரும் முதல் தெய்வம் நீயே. அந்த வள்ளலார் பிள்ளையை பிறந்தாயே. அறியும் பிரம்மன் கூறி அறிமுடி காணாத நதி என்ற மானகரியே. நல்ல நெறியை தாபமும் செய்த உமை என்னும் பார்வதிக்கு உடலை கொடுத்தை பாரியே. திருவண்ணாமலையில் கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை ஐயா, கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை. கீரை எடுத்தாய் உண்ண முளையாலை. கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை ஐயா, கொடுத்தாய் பன்றி குட்டிக்கு பாலை. கீரை எடுத்தாய் உண்ண முளையாலை. மன்னார பெண்ணுகள் நல்ல மழை ஜீவமாக எல்லாரிலும் மக்கள் சொல்லும் தெய்வமே. ஜீவ யுக்திகள் வராது எழும் பயமே. வருவார் கிரிவலம் வரம் கேட்டு ஐயா, வருவார் கிரிவலம் வரம் கேட்டு. இது சிறுவர் சேக துஞ்ச பாட்டு. வருவார் கிரிவலம் வரம் கேட்டு ஐயா, வருவார் கிரிவலம் வரம் கேட்டு. இது சிறுவர் சேக துஞ்ச பாட்டு. அறிவாய் திக்கு போலங்கள் அருளையின் உருவர் வெள்ளிங்க மகன் அமர்ந்தாய். அந்த குருமுனி துருவந்தர் கௌதம மக முனிவர் வெகு காலமாக தவம் புரிந்தார். யாரெங்க அரசாங்கத்தில் வேலை செய்ய தாஜ்மஹால் போயிட்டாங்க குப்பா. குப்பா தாஜ் பார்த்தியா? இல்லையா? ஆமாடா சொல்லிட்டு போடா. மாங்கால போனா பேவாரி காளி அதை கொண்டாடி வாடி போடி வாடி மரியாதை இல்லாம தான் குடும்பம் போடா பேவாரி. நீ வாயம்மா வாயம்மா. இப்படியே போய் ஆபத்து துப்புறமா. பாப்பா அழகா இருக்க. அழகா இருக்க. அவ மூஞ்சி எடுத்து எழு போன விட யாரும் கட்டிட்டு வர மாட்டாங்க. என்ன அம்மா அழுவு
ஆமாடா. எப்படி இருக்கு பாரு இது மூஞ்சி வர பேல போட்டாடா. என் மூஞ்சி பலாட்டோட சொல்லட்டும் உன் மூஞ்சி சொல்லட்டும் உன் மூஞ்சி திரும்பி பாரு நீ திரும்பி பாறப்ப உன் மூஞ்ச கண்ணால பாறா பீக்குதான். என் மூஞ்சி சிங்க முகம் சிங்க முகமா? குண்டு முகம் குண்டு முகம். ஒண்ணு மாதிரி இல்லடியா ஒடுகு மூஞ்சி அப்படின்றியா? அது என்ன பண்ணுது? மஞ்சள் வந்து தாக்க இருக்குது. சூ மந்திர காலி ஓடாட்டா. எனக்கு அடிச்சிருக்கா அந்த மஞ்சள் காமாளிக்கு மட்டும் நான் கொடுப்பேன். நீ புள்ள கொடுக்குற லாய்க்கு மஞ்சள் ஓடா. பொட்டு போட வந்தா போற மேல ஏறி வந்து ஓடு பத்திரிக்கிட்ட விளாடுறான். பாப்பா அழகா இருக்க, லட்சணமா இருக்க, பொட்டு வச்சிருக்க, பூ வச்சிருக்க, எல்லாம் பண்ணிருக்கிற. ஏண்டி பாப்பா நீ பொம்பளையா? நீ நான் பொம்பளை இல்ல, உதரகாட்டே. உதரகாட்டியா ஒண்ணு பார்த்து பயந்து ஓடுறியே. சரி மாமா, உதரகாட்டியார் என்ன பார்த்து பயந்து ஓடு. ஆமா, நேத்தே உன்னை பார்த்து உன் மாமியா ஓடுனா. ஏய் நான் வந்து மாமியாவை நான் பெத்த தாயா நினைக்கிறேன். மாமியாவை பெத்த தாயா நினைக்கிறேன். ஒத்துக்கிறேன்டா. நீ மாமியால பெத்த தாயா நினைக்கிற ஒத்துக்கிறேன். ஆமா, நேத்து ராத்திரி எங்க ஆட்டணும்? நேற்று ராத்திரி கோயில்பட்டு மாம்பழம் பட்டு உள்ளார கோழி பட்டு ஓஹோ ஆட்டு ஆடிட்டு காலையில ஆட்டுக்காரங்க எல்லாம் எங்க போனாங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ எங்க போன? நான் மாமியா வீட்டுக்கு போனேன். ஒரு மருமவ மாமியா வீட்டுக்கு போறது பத்தி தப்பு இல்ல. ஆமா, நீ மாமியா விட்டு உள்ளார போனவன ஆ. மாமியாக்காரி எதுக்கு லபா லபான்னு கத்திட்டு வெளியே வந்தான்? அடியே கந்தல மாமியா வீட்டுல பாம்பு திருப்பி பாம்பை பார்த்துட்டு தான் மாமியா லபலபலன்னு கத்தி விடுறேன். அந்த பாப்பா பார்த்தாலும் ஓம் பாப்பா பார்த்தான். நீ ஒன்னா மாமியாவில போவலன்னு சத்தியம் பண்ணி சொல்றான். சத்தியமா சொல்றது மாரியாத்த மேல சத்தியமா மாமியாவை வச்சுக்கிறேன். நான் தான்றேன். ஏண்டி ஒரு நாள் உங்ககிட்ட குடிச்சு சொல்லிவிட்டேன். அதே ஊரு கூட சொல்லலாமா? எடுக்கூடாது. என் கால் படிச்சுல தீட்டு சி போடா. எல்லாம் பாப்பா நீ பொம்பளை தானே? அவன் பாருண்டி அடி மாரியாத்த தாயே சோதா இருக்கிறா கோயில்ல கிரியா இல்ல ஏறி வரைக்கும் போயிட்டு இவன் தாலி ஊற்றியம்மா தாலி எடுத்து உள்ளார போடு. அந்த ஒருத்த தடியா தாலி அடிக்கிறான் போது. மனோரஞ்சன் சுத்தமான தாலி எடுத்த பையன். நான் தாலி எடுத்த பையன். நல்லா பிராஸ் அது கூட வாய் வச்சு பாருங்க. ஏய் நீ விரோதி இப்படி வாய வைப்ப. ஆமா நான் வாய் வச்சு பழக்கம். ஆமா, இந்த 46 வயசுக்கு 5 தாலி எடுத்து கொடுத்துறேன் இந்த கையால. நீ 5 தாலி எடுத்து குடுத்து நான் கேள்வி போடுகிறேன். ஆனா ஒரு பொண்ணு கூட ஆம்படியா கூட வாயல. ஏன் ராசில இருக்கியா? என் கையால எடுத்து போய் அரசாணிகள் கொடுத்தோம்னா அந்த வீட்டுல ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். நீ ஏன் புள்ள ஊத்தாம எல்லாம் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். 10 ரூபா டீ வாங்கி தரப்பட்டா. டீ வைக்கணும். போடா நீ ரொம்ப வாங்கி கொடுப்ப. நான் வாங்கி கொடுத்த பொண்ணு போடா எடுத்துக்கிறேன். வாங்கி கொடுத்த பாரு. திருக்கோயில எடுத்தாலும் மொழியில திட்டிட்டு நான் சாப்பிடுங்கிட்டு போட்ட பாரு. நான் எங்கடா போனா போன் தான் பேசிட்டேன். ஆமா அதான் பின்ன. போடா போடா போல போடா போடா போடா. ஆமா சாப்பிட்டு போடா போடா லட்சிட்டு ஏன்னா வாங்குவா என்ன இது? ஆமாங்க வாங்கம்மா. ஐயோ ஐயோ போடா ஆசிரியர் நிறைவேற்ற மாட்டேன். அது 3 ரத்து இருக்கட்டும். மேல உனக்கு கேட்கணும். என் ஆசிரியர் நிறைவேற்ற மாட்டேன். உடனே பேச மாட்டேன் போ. என்னப்பா பையன் ஆசை நான் நிறைவேற்றமா? இன்னைக்கு நிறைவேற்றுறியா? கண்டிப்பா நான் நிறைவேற்றுறேன். கேட்டா கட்டபல் சொல்லணும். வச்சுனே வச்சுருக்காதமா? நான் அப்புறம் கேட்கற கோயிச்சு கூடாது. கண்டிப்பா நான் கோச்சிக்க மாட்டேன். என் ஆசை நிறைவேற்றணும். கண்டிப்பா நீங்க நிறைவேற்றுறேன். நிறைவேற்றுறியா? கண்டிப்பா ஆசை நிறைவேற்ற. அதை நான் கேட்டா கோயிச்சு கூடாது. கோச்சிக்க மாட்டேன். கோயிச்சுக்க மாட்டேல? ஆமா, என்னைக்கு உனக்கு எட்டாம் தூக்கம்? நான் கூட என்னவா நான் பார்த்தா எல்லாத்தையும் நடக்க மாட்டேங்குது. உனக்கு எட்டாம் தூக்கம் பார்த்துட்டா நான் போவேன். நான் எப்படா முருகி சாப்பிடுறது எட்டாம் தூக்கத்துக்கு? போடா நாளைக்கு நான் கூட என்னவா கேட்க போறேன்? போடா. ஏய் சரி வேற வெளியே போய் காரியம் பண்ணிடலாமா? எதுக்கு நான் சாவாடு மீனவா? கெட்டா தாண்டி காரியாகும். இதான் பின்னாடி வேஷம் காட்டுறது இல்ல. என்னடா இது? நான் வர மாட்டேன்னு சொல்லு. கேட்க மாட்டேங்க. வாங்க போறீங்க. வர மாட்டேன்னு சொல்லு. கேட்க மாட்டீங்களா? பாப்பா டைம் ஆவதான் செய்யணும். அது முழு சீத்தை பிடிக்க முடியும். சபை பார்த்தாயா? சபையை பார்த்தேன். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? பேசுற பாதியே கட்டி ஓடியாங்கலாம். சொல்லு. சபை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சிபுரம் சபை. திருவாகிய மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய சபை. இது என்ன ஊருமா? இதான் உடையானந்தல் கிராமம். உடையானந்தல் அன்னகரத்தில் எதற்காக தெருக்கூத்து? மகமாரி அவனுக்கு கூழ்வார்த்தை திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அந்த மகமாரி அம்மனுக்கு கூழ் வாத்தி. ஏண்டி அம்மா எதுக்காக கூழ் ஊத்துறாங்க அம்மனுக்கு? இதெல்லாம் என்ன கேட்பாங்க?
அம்மனுக்கு கூழ் ஊத்துறாங்கன்னா அம்மனுக்கு சூடாகி போச்சு. ஆமா மழை வரதுக்காக கூழ் ஊத்துறாங்க. மழை பெய்ய வேண்டும், ஊர் மக்கள் ஜெயிக்க வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். இந்த ஊர்ல அதிக பேர் பூ நல்லபடியாக இருக்க வேண்டும், உத்தமழை பெய்ய வேண்டும், நாடு ஜெயிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும். மகாராஷ்டிர மகா கடமருதியா முருகன் அப்போ கடை முருகன் எவ்வளோ ஒத்துட்டாரு காசு கொடுக்குறியாம அதை கெட்டிக்காரங்க ₹1 கொடுத்துடலாம். அவர் குடும்பத்தில் மகமாரி அம்மனும் அந்த கோபால கண்டும் கட்டி காப்பாற்ற வேண்டும். சுவே ஜெயம் பொம்பளைக்கு ஓயாத வேலை என்ன வேலை? முன்னாடி எடுத்து சொல்லுறாரு. அதையாவது பண்ணவே மாட்டேன். பண்ண மாட்டாங்க. இது ஒன்று இல்லைம்மா, ₹3,00,000 இல்ல, ₹3,00,000 கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி பாப்பா ஏய் ஓ தேங்க முடியும் எடுத்து வெளியே கிடச்சான். பாப்பா ஏன் இந்த மாதிரி பண்ற? அக்குரு பண்ற, ஐடி போற? ஏன் நீ குடிச்சாரா போகும்போது சொல்லியம்மா மகமாரி அம்மனுக்கு கூவார்த்த திருவிழா. உருவாத்த திருவா ஏற்பாடு செய்து தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, அது என்ன காரணம்? என்ன சொன்னா இப்போ கேட்க நெல்லிற்கு இறைத்தி நீர் வாய்க்கால் வழியோடி புள்ளிருக்கும் அங்கு புசியுமாம். அங்க புசியுமா தொல்லுலகில் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே எல்லாரும் ஒருவர் இணையரே உளரே வாயில முதல்ல வரல பின்னாடி படிக்கிறேன். எல்லாரும் திருக்குறள் கூட வரலனா அப்புறம் வருவா அதே கசப்ப குசுன்னு வந்து பாரு, அதெல்லாம் வராது. தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரே. அதான் உளரே நான் உளறனா ஐயாடி வாடியா. ஐயோ ஏன்டா தாக்க கறக்குறான். அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொய்யும் மழை. பொய்யும் மழை. அப்போ நெல் இப்ப ஒரு பயிர் வைக்கிறோம் வச்சுக்க, நெல் பயிர் வைக்கிறோம், நெல் நட்டு வைக்கிறாங்க. ஆமா. அந்த நெல்லுக்கு தான் இருப்பாங்க, ஆமா. புல்லுக்கு சேர்த்து இருக்கிறாங்க. ஆமா. தன்னைத்தானே நீரை சேர்த்து கொள்ளுமா. இப்ப கரும்புக்கு தண்ணி பாசுறோம், கரும்புல புல்லு மயிது, அதுக்கு தண்ணியே பாச முடியும். கரும்பு தான் பாசுறோம், தன்னைத்தானே எடுத்துக்குது இல்லையா? அந்த மாதிரி இப்போ இந்த நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பொழிய வேண்டும் அப்படின்னு சொன்னா தெருக்கூத்து வச்சா 10 ஒரு ஜனங்க வந்து உட்காருவாங்க. கண்டிப்பா 10 ஒரு ஜனங்க வந்து உட்காருவாங்க. அது உட்கார்ந்தா யாராவது ஒருவருடைய பாதத்தில் சீதேவி இருப்பாங்க, லட்சுமி கடாட்சம் இருக்கும். அப்ப அவர்கள் பாதம் இந்த பூமியில பட்டா அவரால் இந்த ஊருக்கு ஒரு விடுதலை முறைக்காது. கண்டிப்பா அவருக்கு ஆளி அடி எடுத்து வச்சா நல்ல மழை பொழியாதா, இந்த பயிர்களெல்லாம் சேவமா இருக்காதா, அப்படி என்பதற்காகத்தான் தெருக்கூத்து வைப்பது. யாராவது ஒருவர் ஆற்ற சபை 101, 1001 புத்தமலர் பாதா கோடிக்கு ஒருவர். ஆமா அது மேல காசு கேவ உங்க தாத்தா இதேதான் சொல்லுவான். புத்தமலர் தாதா கோடி வருவார், உண்டாயிரு உண்டன்று அப்படின்வான். உண்டாயிரு உண்டன்று யாரு சொல்லு. அப்போ யாராவது ஒருவர். ஆமா ஆனா இப்பெல்லாம் பூமியில கால் படுதா? எங்க படுங்க? என்ன பண்ற? அதான் பிளைட்ல ட்ரெயின்ல போறாங்களே, நான் தான் கால் பண்றேன். எறும்பு போடுறதுனால பறந்து இல்ல. சொல்லியம்மா. அப்போ இந்த உலகத்தில் யாரு எதை செய்தாலும் சரிதான். ஒரு மனுஷன் மூதேவி ஒண்ணு மாதிரி மூதேவி பிடிச்சு போயிருக்க கூடாது. என்ன மாதிரியா? ஆமா ஆமா மூதேவி தான் நான். நைட் 9 மணிக்கு படுத்தா காலை 4 மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு பொம்பளை. அதை விட்டுட்டு நீ மானம் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு கண தோசனே வந்து ஏந்த டீ போட்டுட்டேத வீட்டுக்கார வேலை வைக்கிட்டு ஒரு வருஷம் டீ ஏத்துவா. ஆமா அப்படின்னு சொல்றாங்க. என் மாம்பு பொம்பளை இருக்கிறாங்க. ஆமா என்ன கூட அப்படிதான். நீ ஆமாப்பா எனக்கு முன்னாடி அவன் வீட்டுக்காரர் எழுந்துட்டா தப்பிச்சான். அன்னைக்கு அவன் தப்பிச்சான் உனக்கு முன்னாடி. ஆமா அவன் தூங்கி நான் எழுந்துட்டா ஒரே ஓததான். ஆமா இன்னைக்கு கூட என் வீட்டுக்காரர் என் காலை தொடுத்து கும்பிடுறான். அவ காலை தொட்டு கும்பிடுறாரு. அப்பேற்பட்ட ஆள் யாரு? மத்தாலக்காரனா? என் பொட்டாடி சொல்றது உண்மைதான். அவ தூங்கிட்டு அவ ஏஞ்சிடுவா, நான் அப்ப தூங்கிட்டே இருந்தேன்னா எட்டி உதைப்பா, நச்சு கசம். என் காலை தொட்டு கும்பிட்டு நீங்க ஆடுத்து வந்தாருன்னா 3500 சம்பளம் 5500 மாறிடுச்சு. ஆமாமா பாப்பா அதெல்லாம் தேவையில்ல, வீண் வார்த்தை வேண்டாம். எப்ப யார் எதை செய்தாலும் இந்த ஊர் செழிக்க வேண்டும் அப்படி என்பதற்காக தான் தெருக்கூத்து வைப்பது இல்லையா? தெருக்கூத்தை வைத்து தமிழமாக வந்திருக்கக்கூடிய அனைவருடைய பாதத்திற்கும் பாதியார் இருவருக்கும் அனைவருக்கும் மாரியம்மன் திரு பாதத்திற்கும் என் மனம் கனிந்த வணக்கம். ஒரு விளக்கம் பண்ணி
ஐயா சொல்லுங்கம்மா. விளக்கம் இருந்ததா? கலைவாணி கலைவாணி தெரியும். கலைவாணி, ஆ. சரஸ்வதி, சரஸ்வதி, சாரதாம்பாள் சாரதாம்பாள். அப்படி என்று எனக்கு நாமதேயம். ஆஹா. ஆனால் ஆ. நான் யாரை கல்யாணம் செய்ய தெரியுமா? அது தெரியாதும்மா. இந்த சத்திய உலகத்தை இந்த சத்திய உலகத்தை ஆ. ஜகத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய செய்யக்கூடிய சதுர்முகம் படைத்த ஆ. சதுர்முகன் சொன்னா ஆ. திசை என்பதோ 4. 4. இந்த 4 திசைகளுக்கும் ஆஹா. 4 முகமாக பிறந்தவர் என்னுடைய கணவர் ஆஹா. இல்லையா? ஆ. 4 சிரம். 4 சிரம். உனக்கு எத்தனை தலை? ஒரே தவதான். உன் அப்பாவுக்கு, எல்லாம் ஒண்ணுதான். உன் பையனுக்கு, எல்லாம் ஒரு தவதான். பொண்டாட்டிக்கு, எல்லாம் ஒண்ணுதான். பொண்ணுக்கு. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ஆ. எங்க வீட்டுக்காருக்கு கூட 4 தலை. அது 4 தலை. பிரம்மதேவன். ஆஹா. ஆனால் ஆ. அவருக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? இந்த உலகத்தில் ஆ. 8886 தேவராசிகளையும் ஆஹா. படைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர், ஓ படைக்கும் தொழில். படைக்கும் தொழில் செய்யக்கூடியவர், ஆஹா. இந்த தேவராசிகளை படைக்கக்கூடியவர் ஆஹா. எங்க வீட்டுக்காரர் ஆ. பிரம்மதேவர் தான். ஆ. பிரம்மதேவன். ஆ. ஆனால் ஆ. எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? ஊர் மேல போற வேலையா? எனக்கு என்ன வேலைன்னா ஆ. அவர் படிக்கிறார் பாரு, ஆமா. ஜீவாத்மாக்கள் ஆ, ஆ. அவர் நாவிலே அமர்ந்து அமர்ந்து இரு. ஓசை ஒலி ஏய். கொடுக்கக்கூடியவள், இருப்பா தம்பி. ஓசை ஒலி கொடுக்கக்கூடியவள், ஓ வாசை வழி கொடுக்கக்கூடியவள். கல்வியை போதிக்கக்கூடியவள், கல்வி பாதிக்கக்கூடியவள். ஆ. ஆட்கள் அழித்தல் படைத்தல், ஆமா. பிரம்மா விஷ்ணு ருத்திரன், ஆ. அலைமகள் கலைமகள் மலைமகள், ஆ. இந்த மும்மூர்த்தி இருக்காங்க இல்லையா? ஆமா. படைக்கக்கூடிய செய்யக்கூடியவர் பிரம்மதேவன். ஆமா. காக்கக்கூடியவர் ஆமா. எல்லாருக்கும் பரியார்ந்து ஆ. காக்கக்கூடியவர் சிவபெருமான். சிவபெருமான். ஆனால் ஆ. அதர்மத்தை ஆ. அதர்மத்தின் வாயிலாக சென்று அழிக்கக்கூடியவர் ஆஹா. மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு. திருப்பதி இருக்கார் பத்தியா? ஆமா. எம்பெருமான். ஆ. ஆனா ஆ. அவங்க இருவருக்கும் ஆலயம் உண்டு. ஆமா. யாருக்கு? அந்த பகவானுக்கும் பரமக்கடவுளுக்கும் ஆலயம் உண்டு. உண்டு. ஆனா என்னுடைய கணவர் ஆலயம் கிடையாது. ஆலயமே கிடையாது. ஆஹா. அதுக்கு காரணம் தெரியுமா? அது தெரியாதும்மா. ஒரே ஒரு சின்ன பொய் சொல்றாரு எங்க வீட்டுக்காரர். ஆஹா. நீ இப்படி பொய் சொல்லாம இருக்கியா? இல்ல நான் நிறைய போய் சொல்றேன். பொய் சொல்லதானே? ஆமா. எங்க வீட்டுக்காரர் ஒரே ஒரு பொய் போய் சொல்றாரு. சொன்னதால அதனால ஆலயமே கிடையாது. ஒரே ஒரு போய் சொன்னதால ஒரே ஆளே கிடையாது. அவருக்கு பிரம்மதேவனுக்கு ஆளைக்குதான். இங்கே கிடையாது. ஆனா இருக்கு ஆ. எங்க இருக்குது? சமயபுரத்துக்கு முன்ன, ஆ. தோள்கட்டுக்கு முன்ன திருப்பட்டூர். அங்க இருக்குதான். அது என்ன காரணம்னா ஆ. ஒரு ஆ. காலத்தில் நாராயணன் ஆமா. இந்த உலகத்திற்கு அண்டத்திற்கு புவியும் அவதாரமா நிற்கிறாரு. நிக்கிறார். அப்போ ஆ. சிவபெருமான் பரமக்கடவுள் தான். சிவபெருமான் நிற்கிறாரு. ஆ. அப்ப நின்ன உடனே ஆ. பகவான் பார்த்தார். ஆ. சிவபெருமான் சொல்றாரு, ஆ. யாரு என்னுடைய தடாமுடி 2 பேருக்கு ஆணவம் வந்து போச்சு. ஆஹா. யாரா இருக்கு? ஆ. என்னுடைய கணவருக்கும் ஆ. பாவம் நீ பெரிய ஆளா, ஆஹா. நான் பெரிய நான் பெரிய ஆளா, ஆளா. அவன ஆணவம் வந்து ஆணவம் வந்து போச்சு. போச்சு. அப்போ ஆ. யார் என்னுடைய சடாமுடிய ஒருவர் ஆ. இந்த பாதத்தை ஒருவர் பார்க்கின்றீர்களோ, பார்க்கிறார்களோ யார் ஒருவர் பார்க்கின்றீர்களோ ஆ. அவங்கதான் உலகத்துல பெரிய ஆள் பெரியார். அப்படின்னு சொன்னாரு. சொன்னார். அவர் பகவான் பார்த்தாரு. ஆ. பன்றி அவதாரம் எடுத்து ஆ. இந்த பூமியை நோண்டி துளைத்து கொண்டே போறாரு பகவான். பாதத்தை பார்ப்பதற்கு. ஆ, ஆ. எங்க வீட்டுக்காருக்கு என்ன வாகனம்? அண்ணன் வாங்க. அண்ணன் வாகனம். ஆமா. அண்ணன் வாகனம் மேல உட்கார்ந்து ஆ. இந்த ஆகாயத்தை நோக்கி பறந்து போறாரு. ஆஹா. யார்? பிரம்மதேவன். பிரம்மதேவன். அப்போ ஆ. அவருடைய சடாமுடியில இருந்து ஆ. ஒரு தாழம்பூவானது விழுந்து கொண்டே இருக்கின்றது. ஓஹோ கீழே வருது. அப்ப எங்க வீட்டுக்காரர் பார்த்தார். பார்த்தார். தாழம்பூவே, ஆ. நீங்க எத்தனை காலமா இது மேல இருந்து எவ்வளவு நாளா கீழே வர்றீங்க கீழே வரீங்க. அப்படின்னு கேட்டாரு. ஆ. அதுக்கு தாழம்பூ சொன்னது, ஆஹா. ஐயா ஐயா. பல யுக காலமாக வந்து வந்து கொண்டிருக்கின்றேன். கொண்டிருக்கின்றேன். அவர் தலையில இருந்து ஆ. பல யுக காலமாக வந்து கொண்டிருக்கின்றேன். ஆஹா. நீ எத்தனை யுகம் எடுத்தாலும் சரிதான், சரிதானே. உங்களால அவர் சடாமுடியை பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது. அப்படின்னு சொன்னாராம். ஆ. யாரு? தாழம்பூ. தாழம்பூ சொல்லிச்சு. அப்போ எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, தாழம்பூவே தாழம்பூவே. எனக்காக ஆ. ஒரு உதவி செய்வாயா ஆ, ஆ. அப்படின்னு கேட்டாரு. ஆ. அது என்ன ஐயா உதவி? ஆஹா. சிவபெருமானிடத்தில் சென்று சென்று உங்களோட சடாமுடியை பார்த்து விட்டார் பார்த்து விட்டா அப்படின்னு ஒரு பொய் சொல்லணும் போய் சொல்லணும். அப்படின்னு சொன்னாரு. ஆ. அப்போ ஆ. அதே மாதிரி சொல்றது வந்து ஆ. அப்ப சொன்னாராம், ஆ. உங்க சடாமுடியை பார்த்து விட்டேன்னு சொன்னா பிரம்மதேவன். பிரம்மதேவன். அதுக்கு சாட்சி என்ன, யாரு? அத்தாட்சி என்ன என்ன? அப்படின்னு கேட்டாரு. ஆ. இதோ தாழம்பூ இருக்கு, அதானே. கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க. அப்படின்னு சொன்னாராம். ஆ. தாழம்பூ கேட்டதுக்கு ஆ. அவர் சடாமுடியை பார்த்து விட்டார் ஆஹா. அப்படின்னு சொன்னாராம். ஆ. இப்போ ஆ. உன் தலை ஒருத்தர் பாக்குற சொன்னா உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, தெரியும். தெரியல. கண்டிப்பா. அப்புறம் அவருடைய சடாபாரத்தை பாக்குறான்னு சொன்னா ஆ. அவருக்கு தெரியல. கண்டிப்பா தெரியும். அப்ப பார்க்காமலே போய் சொன்னாயே ஆமா. பிரம்மதேவா, ஆ. எப்போ நீ சடாமுடியை பார்க்காத பார்த்து போய் சொன்னாயோ, பொய் சொன்னாயோ, இனிமேல் ஆ. இந்த பூ உலகத்தில் உனக்கு ஆலயமே இல்லாமல் போகும். ஆலயமே கிடையாது. தாயம்பூ போய் சொல்லலாம். தாயம்பூ போய் சொல்லிட்டு பிரம்மதேவன் போய் சொல்லிட்டார். அதனால ஆலயமே கிடையாது. இல்ல.
ஏன்னா போய் சொல்லிட்டார். பிரம்மதேவனுக்கு ஆலயம் என்பதே கிடையாது. கிடையாது. அவன் தாழம்பூருக்கு பத்தியா ஆமா. நீ அவருக்கு சப்போர்ட்டா போய் சொன்ன பாரு. போய் சொன்ன பாரு. இப்போ கொலை செய்யறவனுக்கு தண்டனை அதிக தண்டனை கிடையாது. கிடைக்காது. கொலை ஒன்று செய்யறான் பாரு, ஆமா. அவனுக்கு தண்டனை கிடையாது. கிடைக்காது. அந்த கொலை செய்யறதுக்கு ஆதாரமா இருக்கான் பாரு, துணையா இருக்கிறாமா? துணையா இருக்கிறான் பாரு, அவனுக்கு தான் அதிக தண்டனை. அது கிடைக்கும். அப்ப அவன் போய் சொன்னதுக்கு நீ உதவியா இருந்த பாரு. அதானே. அதனால ஆ. இன்று முதல் பூஜைக்கோ யாரும் தயவு எதற்கும் உதவாத போகிற ஒரு சாபம் ஆஹா. தாழம்பூ இருக்கு. தாழம்பூருக்கு. இப்பொழுதும் யாரோ அதை எந்த வேறு வேலைக்கும் அந்த தாழம்பூ யூஸ் பண்ண ஆனா, மாட்டாங்க. உலகத்திலே மிக வாசனை சிறந்த பூ தாழம்பூ. தாழம்பூ. தாழமரத்துல போனீங்கன்னா ஆ. அவ்வளவு வாசனை வருமா. அவ்வளவு வாசனை வரும். அந்த மரத்துல போல குறைஞ்சது ஒரு 2-3 பாம்பாவது இல்லாம இருக்காதான் ஆஹா. தாழ மரத்துல. தாழ மாட்டாங்க. அந்த மாதிரி வாசனையுடைய மரம் பூ பூ. தாழம்பூ. பூ. ஆனா அதுக்கு எந்த ஒரு இதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. உதவ மாட்டாங்க. ஆ. அப்ப அந்த மாதிரி சாபத்தை பெற்று ஆ. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஆ. பொய் சொல்லாம வாழணும். ஆமா. ஒரு பொய் சொன்னா போய் சொன்னா ஒரு பொய்யை மறைப்பதற்கு ஆ. 1000 பொய் சொல்லணும். ஆமா. இல்லையா? அதுதான் பொய்யே சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆலயமே இல்லாம போனது பிரம்மதேவனுக்கு ஆமா. தாழம்பூக்கு. ஆ. இல்லையா? ஆமா. அந்த மாதிரி நம்ம யாரும் இருக்க தேவையில்ல. அது எடுத்துக்காட்டு தான் இந்த கதை. ஆ. அப்ப கலைவாணி இருந்தாலும் எனக்கு எந்த குறையில தம்பி கிடையாது. எங்க நாட்டுல ஆ. சந்தோஷமா இருக்கிறோம். சந்தோஷமா இன்றைய இருக்கிறோம். தினத்துல ஆ. அரைக்கர்கள் வருவது, ஆ. வரத்தை வாங்குவது, வாங்குவது, எங்களை அடிவாதமாக அடிப்பது. அடிப்பது. ஆனால் ஆ. இன்னைக்கு எந்த குறையும் இல்லாத இல்லாத. சந்தோஷமா இருக்கிறோம். ஆ. பிரம்மதேவன் நல்ல நேரத்தில் ஆ. ஓ, இந்த நல்ல போடு போடு போடு. உண்மை உணர்வுணது திருமலர் அறிய நினைக்கின்ற ஒத்த மதம் உறவு வேண்டும், உறவு வேண்டும். உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், உறவை கலாமே வேண்டும். பெரு நெருப்பில் தொழில்கள் வேண்டும், பெரிய நெறிப்பெறி தொழிலும் வேண்டும். மதமான பேய் பிணியா இருத்தல் வேண்டும், மதமான பேய் பிடியாமல் இருத்தல் வேண்டும். துணை மறவாதிருக்க வேண்டும், உடை மரவாய் இருக்க வேண்டும். மருவும் பெண்ணாசை மறக்க வேண்டும், மறுபெண்ண ஆசைனால் மறக்க வேண்டும். வா. மதி வேண்டும், நிதி வேண்டும், உன் கருணை வேண்டும். மதி வேண்டும், நிதி வேண்டும், உன் கருணை வேண்டும். ஆ. நோயற்று நான் வாழ வேண்டும். ஆ. கருணை மிகு தண்ணீர் நகர் தண்டை கோட்டல் சொல்லுவார். சொல்லு அது பேரு, சொல்லு. தலவோங்கும் ஆ. கருணை மிகு கந்த அந்த கோட்டத்துள் வளர் வளர் தலவோங்கும் கந்தவேலே தெய்வமணி உன்முக தூயமணி. உண்மையாக சைவமணி ஆ. அப்படின்னு அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. ஆ. மாத்துள்ளே நல்ல முறையாக பிறந்து மாத்தூரில் நல்ல முறையாக பிறந்து வளர்ந்து அப்ப வாழ்ந்து ஆ. வாழ்ந்து கொண்டு வருகின்ற ஆ. எங்க அண்ணன் எனக்காக ஆ. 50 ரூபாய் கொடுத்துள்ளார். கொடுத்திருக்கின்றார். அவர் குலதெய்வம் அவர் பங்கிலே இருந்து எந்த குறையில்லாத செல்வத்தோடு நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழும் என்று அவர் குலதெய்வத்தை பிரார்த்தனை சுபேஜம் நேரத்துல எங்க வீட்டுக்காரர் இருந்தா மனை வந்து சொல்லு. போன உடனே என் மனைவி கலைவாணி அருமணி கட்டளை அருந்தா உட்கார்ந்து எப்படி 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 இருக்கின்றார்? எப்படி இருக்கின்றார்? ஆனால் இப்பதான் புளிய மரம்லாம் கிடையாது. போட்டாங்க ஒரு 200 வருஷம் புளிய மரத்துக்கு கீழே போற இருக்கும். போற விழுந்திருக்கோம். அந்த போரில் தான் உட்காந்துருக்கோம். ஆண்ட எப்படி எப்படி வரும்? அந்த ஆண்டி ஆட்ட பாக்குறாரு பாரு உங்க வீட்டுக்காரர். எப்படி எப்படி ஒரு நாட்டுக்கு எப்படி தினந்தோறும் ஏன் கூட இருக்கிறார்? என்னுடைய முகம் உனக்கு தெரியும், உன்னுடைய முகம் எனக்கு தெரியும். அவருடைய முகம் எப்படி கேட்டா ஆமா ஆமா நீ தானே வேலை செய்ய அரசாங்கத்துல. அவர் பாட்டுல விட்டு 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 போடுறாரு. முன்னாடி நான் வேலை செய்யறேன். நான் தவறா கேட்கல. நான் தவறா கொஞ்சம் பதில் சொல்றான். எப்படி? நான் தவறா கேட்கல. இன்னைக்கு வர சொல்லி வெகு நேரம் ஆகி போச்சு. ஆகிவிட்டது. அப்ப கோவமா இருக்காரா? கோபத்தோடு இருக்கின்றாரா? தாழ்மையா இருக்காரா? அப்படிதான் கேட்டேன். அதே அன்பா இருக்கிறாரான்னு எவ்வித குறைபாடு வேண்டாம். என்றைக்கு நல்ல முறையில் தான் நம்மளுடைய முகாரம். அப்படியா கேட்டீங்க? நீ உட்காரு, நீ உட்காரு போ. உட்காரு. கண்ணே
கலைவாணி கண்ணே கலைவாணி கண்ணே கலைவாணி என்னைக்கும் அந்த மகமாரியம் அருளாலும் அது இருக்கிறார் திரௌபதி அம்மன் அவருடைய அருளாலும் இணைப்பறியாமல் குணமாக வாழ்ந்திருப்பார். மிக பாக்கியவர் யார்? ஐயா, உன்னை அழைத்த காரணம் என்ன இந்த நேரத்தில் தம்பி டேய் ஏண்டா தம்பி இந்த நேரத்தில் அரைக்கட்டளை கிடையாது. அதனால் நீயும் நானும் சத்தியம் பதியமா பண்ணிருக்கோம். அதனால் அப்படி கொஞ்சம் சதிபதிமா இருக்க நாரத மகா முனிவர் தற்பார்
ஏய் 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 விஜயபரா கேமரா நீ கம்பெனி என்னடா ஏடா